வணக்கம். 2025 இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிவுகள் வந்தாச்சு. இந்த எலெக்ஷன் ஏன் இவ்வளவு பரபரப்பா பேசப்படுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்ன? வாங்க இத பத்தி நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, ரொம்ப நாள் எதிர்பார்ப்புக்கு அப்புறம் இந்தியாவோட அடுத்த துணை குடியரசுத் தலைவர் யாருங்கிற கேள்விக்கு இப்போ விடை கிடைச்சிருக்கு. அந்த புதிய தலைவர் வேற யாரும் இல்ல, திரு சிபி ராதாகிருஷ்ணன் தான். சரி, யார் இவரு? இந்த வெற்றி அவருக்கு எப்படி கிடைச்சது? முதல்ல அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இந்தியாவோட 15வது துணை குடியரசுத் தலைவரா ஆக போற சிபி ராதாகிருஷ்ணனோட அரசியல் பின்னணி என்னன்னு பார்க்கலாம். சிபி ராதாகிருஷ்ணன் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது என்டிஏவோட வேட்பாளர். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு மகாராஷ்டிராவோட கவர்னரா இருந்தாரு. இப்ப பாருங்க, நாட்டோட 15வது துணை குடியரசுத் தலைவர்ங்கிற ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்காரு. எப்பவுமே ஒரு எலெக்ஷனோட முழு கதையும் நம்பர்ஸ் தான் நமக்கு கரெக்டா சொல்லும், இல்லையா? சரி, இந்த தேர்தல்ல ஓட்டு எப்படி பதிவாச்சு, ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்துச்சுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். முதலே பாருங்க, இந்த எலெக்ஷன்ல பதிவான ஓட்டிங் பர்சன்டேஜே ஒரு பெரிய ஆச்சரியம். ஓட்டு போட தகுதியான 781 எம்பிகள்ல 98% அதிகமான பேரு ஓட்டு போட்டிருக்காங்க. நினைச்சு பாருங்க, இதுவே இந்த போட்டி எவ்வளவு கடுமையா இருந்துச்சுன்னு நமக்கு காட்டுது. சரி, இப்ப பதிவான ஓட்டுகளை பாப்போமா? மொத்த ஓட்டுகள்ல வெறும் 15 ஓட்டு தான் செல்லாத ஓட்டு. மத்த 752 ஓட்டுகளும் செல்லும் வாக்குகள். இதுல இருந்தே ஓட்டுப்பதிவு எவ்வளவு பக்காவா நடந்திருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஃபைனல் ரிசல்ட் என்ன? என்டிஏ வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் 452 ஓட்டுகள் வாங்கி ஜெயிச்சிருக்கார். அவரை எதிர்த்து போட்டிட்ட இந்தியா கூட்டணியோட வேட்பாளர் பி சுதர்ஷன் ரெட்டி 300 ஓட்டுகள் வாங்கியிருக்கார். ஆனா இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல இருக்கிற அந்த வித்தியாசம் தான் இங்க ஒரு முக்கியமான கதையை நமக்கு சொல்லுது. ஆமா, இந்த வெற்றிங்கிறது வெறும் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் இல்ல, அந்த வின்னிங் மார்ஜின், அதாவது வெற்றி வித்தியாசம் ஏன் இப்போ அரசியல் வட்டாரத்துல இவ்வளவு சூடா பேசப்படுதுன்னு தெரியுமா? 152 ஓட்டுகள். ஆமா, இதுதான் ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் நடுவுல இருந்த வித்தியாசம். எலெக்ஷன்னா ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் சகஜம்தானே, அப்புறம் எதுக்கு இந்த 152 ஓட்டு வித்தியாசத்துக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா, கடந்த 20 வருஷத்துல நடந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்கள்ல இவ்வளோ கம்மியான வாக்கு வித்தியாசத்துல கிடைச்ச வெற்றி இதுதான். இது எதை காட்டுதுன்னா, இந்திய அரசியல் களம் இப்போ எவ்வளோ டைட்டா, எவ்வளோ கடுமையான போட்டியோட இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். சரி, இந்த ரிசல்ட்டை பத்தி அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க? ஜெயிச்சவங்களும் சரி, தோத்தவங்களும் சரி, ரெண்டு பக்கமும் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி சிபி ராதாகிருஷ்ணனோட வெற்றிய மனசார பாராட்டியிருக்காரு. அவரோட நீண்டகால சமூக சேவையும் அரசியலமைப்பு சட்டத்துல அவருக்கு இருக்கிற ஆழமான அறிவையும் பாராட்டி பேசியிருக்காரு. இது ஆளுங்கட்சியோட மகிழ்ச்சிய நல்லாவே காட்டுது. இன்னொரு பக்கம் தோல்வியடைஞ்ச வேட்பாளர் பி சுதர்ஷன் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தல் முடிவு எனக்கு சாதகமா இல்லைனாலும் நாங்க முன்னெடுத்த லட்சியம் இன்னும் உயிர்ப்போட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது தோல்வியை ஏத்துக்கிட்டாலும் அவங்களோட கொள்கை போராட்டம் தொடரும்னு காட்டுது. இது எதிர்க்கட்சிகளோட மன உறுதியையும் நமக்கு புரிய வைக்குது. ஓகே, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுங்கிறது இதோட முடிகிற ஒரு விஷயம் இல்ல. இது இந்திய அரசியலோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. அதோட பெரிய தாக்கம் என்னவா இருக்கும்? வாங்க அத பார்க்கலாம். அப்போ இந்த எலெக்ஷன் மூலமா நமக்கு கிடைக்கிற 3 முக்கியமான மெசேஜ் என்னன்னா, 1, பார்லிமெண்ட்ல ஆளும் என்டிஏ கூட்டணியோட செல்வாக்கு இன்னும் வலுவாதான் இருக்கு. 2வது, அதே நேரத்துல இந்த சின்ன வெற்றி வித்தியாசம் என்ன சொல்லுதுன்னா, எதிர்க்கட்சிகளும் வலுவாகிட்டு வராங்க, போட்டி ரொம்ப கடுமையா இருக்குன்னு காட்டுது. 3வதா, இது இனிமேல் நடக்க போற அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இவ்ளோ நெருக்கமான போட்டி எதை காட்டுது? இது வலுவாகிட்டு வர்ற எதிர்க்கட்சியோட அறிகுறியா, இல்ல ஆளும் கூட்டணிக்கு இது ஒரு தற்காலிக சவால் தானா? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்தியாவோட எதிர்கால அரசியலே வடிவமைக்க போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?